ஓம் ஸ்ரீ குருவே நமக. இந்த கலியுகத்தில் நம் வாழ்க்கையை துன்பமில்லாமல் வாழ்வதற்கும் இறைவனை அடைவதற்குமான மிக எளிதான ஒரு வழியை ஸ்ரீ சாயி கூறுகிறார். அந்த வழி இறைநாமாக்களை ஜபிப்பதும் குருவினுடைய இறைவனுடைய வாழ்க்கை வரலாறு, கதைகள், பாடல்கள் ஆகியவற்றை காதால் கேட்பது. இதுவே மிக உயர்வானதொரு வழி என்கின்றார் பாபா. மேலும் எந்த ஒரு குருவினுடைய இறைவனுடைய திருநாமத்தில் அந்த இறைவனே பரிபூரணமாக நிறைந்திருக்கிறார். ஆகவே நாம் எந்த வேலையை செய்து கொண்டிருந்தாலும் மனதினுள்ளே அந்த மந்திரத்தை ஜபிப்பது என்பது மிக மிக எளிமையானது. ஆனால் இந்த மிக எளிமையான விஷயம் நமது வாழ்வில் மிக உயர்ந்த நன்மைகளை அளிக்கும் என்பதை பாபா இங்கு சத்திய பிரமாணமாக நமக்கு கொடுக்கிறார். மேலும் அவர் இந்த பிரபஞ்சத்தில் உள்ள அனைத்து உயிர்களுக்கும் நானே தாய் என்கின்றார். ஒரு குழந்தைக்கு கொலுசு அணிவதில் என்ன சந்தோஷம் இருக்க முடியும்? அந்த குழந்தைக்கு கொலுசு என்பதே என்னவென்று தெரியாது. ஆனால் அந்த தாய்க்கு அதை அணிவித்து பார்க்கும் பொழுது அவ்வளவு ஒரு மகிழ்ச்சி. அதுபோல பாபாவின் பக்தர்கள் அனைவர்களுக்கும் அவரவர் விரும்பியவற்றை உலகியல் வாழ்வில் கொடுத்து சாயி அதன் மூலமாக சந்தோஷமடைகிறார் என்கின்றார் இதன் ஆசிரியர். மேலும் இறை நாமாக்கள் அவற்றை ஜெபிப்பதால் இந்த உலக வாழ்வை நாம் மிக நன்மையளிப்பதாகவும் மகிழ்ச்சியானதாகவும் வாழ்வதற்கான வழி, மேலும் அந்த உயர்ந்த பிரம்மத்தை அடைவதற்கும் இது ஒன்றே சாதனம் என்கின்றார் சாயி. மேலும் யாருக்கு இறைவனுடைய அருள் இருக்கிறதோ அவர்கள் மாத்திரமே இந்த ஸ்ரீ சாயி சச்சரித்திரம் நூலை கேட்க முடியும், பாராயணம் செய்ய முடியும். எந்த ஒரு இறைவனுடைய ஆலயத்திற்கு செல்வதாகட்டும், மந்திரங்கள் ஜபிப்பதாகட்டும், ஒரு இறை நூலை வாசிப்பதாகட்டும், ஏதோ ஒரு பிராப்த கர்மம் இருந்தால் மட்டுமே அதை நாம் செய்ய முடியும். அந்த நூலும் நம்முடைய இந்த வாழ்க்கைக்கு வளர்ச்சிக்கும் அப்பொழுது தேவையானதாகவே இருக்கும் அந்த நூலறிவு. ஆகவே குருவினுடைய அருள் இருந்தால் மாத்திரமே மந்திரங்களையும் நாமாக்களையும் பாராயண நூல்களையும் வாசிக்க முடியும். மேலும் இவ்வாறு நாம் ஒரு நூலை எடுத்து வாசிக்கும் பொழுது எப்படி வாசிக்க வேண்டும் என்றும் சாயி கூறுகிறார். ஒரு புத்தகத்தை, இறை நூலை, மந்திரத்தை ஜபிக்கும் பொழுதும் நாமும் அந்த இறைவனும் அந்த மந்திரமும் ஒன்றே என்ற உணர்வுடன், மன ஒருமைப்பாட்டுடன் அந்த மந்திரத்தில் நம் மனம் ஒன்றிவிட வேண்டும். அவ்வாறு மனதில் வேறு எந்த சிந்தனைகளும் இல்லாமல் இறைநாமத்தையும் பாராயண நூல்களையும் படிக்கும் பொழுதே நாம் மிக உன்னதமான பலன்களை அடைகின்றோம். முதலில் படிக்கும் பொழுது வேறு ஞாபகங்கள் எல்லாம் வரும். அதையெல்லாம் கவனித்து புறம் தள்ளிவிட்டு பக்தியுடன் அன்புடனும் படிக்கும் பொழுது நமக்கு வேறு எந்த சிந்தனைகளும் வராது. நாம் குருவிடமே அர்ப்பணித்து விட வேண்டும். இந்த சிந்தனைகள் அனைத்தையும் உனக்கே அர்ப்பணிக்கிறேன் என்றும் உன் திருப்பாதங்களையே நினைவில் கொள்ள வேண்டும் என்று அதற்காகத்தான் கூறுகிறேன். எந்த ஒரு நூலை ஆரம்பிக்கும் பொழுதும் காலையில் தினமும் எழுந்தவுடனும் நாம் நம் குருவை, இறைவனை
தியானித்துவிட்டு ஆரம்பிக்க வேண்டும். மேலும் ஞாபகம் வரும்பொழுதெல்லாம் நாம் அந்த குருவையும் இறைவனையும் மனதினுள் நினைத்து தியானித்து கொண்டே இந்த உலகியலில் எந்த செயல்களை வேண்டுமானாலும் செய்யலாம். அப்படி செய்யும் பொழுது அந்த செயல்களும் மிக உயர்ந்த பலனை அளிக்கும். இவ்வாறு குருவினுடைய இறைவனுடைய திருநாமத்தை மன ஒருமைப்பாட்டுடன் நாம் கூற வேண்டும். மனதினுள் வேறு ஏதேதோ நினைவுகளுடனும் கெட்ட எண்ணங்களுடனும் இறைநாமத்தை ஜபிப்பது பயனற்றது. மேலும் பிரபஞ்சத்தில் 8 பிரகிருதிகளின் ரூபத்தில் நான் மட்டுமே நிறைந்துள்ளேன். உயிருள்ளவையும் உயிரில்லாதவையும் அனைத்தினுள்ளும் நான் ஒருவனே நிறைந்துள்ளேன். நான் மனமோ புத்தியோ இந்திரியங்களோ இல்லை. இந்த பழம்பொருளான நான் சாட்சி மாத்திரமே என்கின்றார் சாயி. மேலும் இந்த 3வது அத்தியாயத்தில் ரோஹிலா ஒருவரின் கதை மூலம் நம்முள்ளே இருக்கும் கெட்ட எண்ணங்கள், இந்த மனது என்பது நம்முடைய நினைவலைகளின் தொகுப்பே. ஆகவே அது நல்லதும் கெட்டதுமான பல நினைவுகளை நம்மினுள்ளே பரவவிட்டு கொண்டே இருக்கும். அந்த மனதை நாம் அது சொல்வதை கேட்டால் இறுதியில் பைத்தியமாகிவிட வேண்டும். ஆகவே அந்த மனதை கவனித்து பழக வேண்டும். இந்த மனதை இல்லாது செய்வதற்கும் மன எண்ணங்களை முழுமையாக அழிப்பதற்குமான சாதனமாக இந்த மந்திர ஜபத்தையே சாயி நமக்கு கூறுகிறார். இந்த மந்திர ஜபங்களை செய்யும் பொழுது அந்த மனது அதனுடைய வேலையை நம்முள் செய்ய முடியாது. ஆகவே நம்முடைய புத்தி தூய்மையடையும், உள்ளம் மிக தூய்மையாக ஆகும். ஆகவே அதற்கு நாம ஜபமே மிக தேவையானது என்கின்றார் சாயி. இந்த ரோஹிலா அவர்கள் நேரம் தவறாது இவ்வாறு இறைவனின் நாமத்தை ஓதுவார். அது ஓதாமல் அவர் நிறுத்திவிடும் பொழுது அவரினுள்ளே அந்த துர்புத்தி எண்ணங்கள் வருவதை அவருடைய மனைவி வருவதாக உபமானமாக கூறி நம் அனைவருக்கும் எந்தவிதமான கெட்ட எண்ணங்களும் புத்தியும் வராமல் இருப்பதற்கு இறை நாமாக்களை நாம் எந்நேரமும் சொல்லிக் கொண்டிருக்க வேண்டும். அதுவே நம்மை அந்த மனதின் அதனுடைய மோசமான எண்ணங்களிலிருந்து நம்மை காக்கும் என்றும் சாயி கூறுகிறார். இவ்வாறு இந்த உலகத்தின் இருக்கும் அனைத்து உயிர்களுக்கும் தாயும் தந்தையும் படைப்பவரும் காப்பவரும் நானே. அனைத்து லீலைகளையும் செய்பவர் நானே, முதலும் முடிவும் நானே. ஆகவே என்னை சரணடைந்து உங்களுடைய அகங்காரத்தை என்னுடைய பாதத்தில் சமர்ப்பித்து விட்டு எது நடந்தாலும் அந்த இறைவனுடைய பேரன்பை, குருவினுடைய பேரன்பு ஒன்றையே மனதிலிருத்தி நாம் கடந்து செல்லும் பொழுது அந்த குரு என்ற பேரன்பு நமக்கு இந்த உலக வாழ்வை கடந்து வேறு ஒரு பெரிய நன்மையை, இறையை நமக்குள் காண்பிக்கும். அந்த அனுபவங்களுக்காக ஆரம்பம் இந்த இறை நாமாக்களே. 3வது அத்தியாயத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள சாரம் இதுவே. குருபாதமே கதி.